வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பு இட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அரிசி சேர்க்காம தான் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கம்பு இட்லி பார்த்திங்கன்னா இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப அருமையாக வரும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அதே சமயம் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதே போல் டிஃபன் ரெசிபி சிறுதானிய ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லிக்கு ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன். அதிலே ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த அளவுகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்குங்க. நமக்கு சிறுதானியத்தில் எப்போதுமே பார்த்திங்கன்னா மண், தூசி, அழுக்கெல்லாம் நிறையா வரும். அதனால் நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் இட்லி மாவு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும், மறுநாள் பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் கம்பு, பச்சை பயிறு எல்லாமே. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கம்மியாக அரைச்சிருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். இதே இது நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்குங்க. மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் திக்கான அளவு எடுத்துப்போம். இட்லி மாவுங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்குங்க. இதே இது தோசைக்குன்னா நம்ம மாவு தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. இட்லிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு நல்லா கரைச்சி ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. சிறுதானிய மாவு பார்த்திங்கன்னா எப்போதுமே சீக்கிரம் புளிச்சு வந்துடும். ஒரு 5 மணி நேரம் புளிச்சாலே போதும், சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். மாவு புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு நல்லா மாவை ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. மாவோட பக்குவம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லியை எடுத்து வேக வைங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா போதும். இட்லி சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்கிடையில் நம்ம இந்த இட்லிக்கு தேவையான ஒரு சட்னி, சூப்பரான சட்னி ரெசிபி பார்த்துருவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு நிறம் மாறணுன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் வதக்கிட்டு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். தாளிப்பு எப்போதும் போல தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப அருமையான சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சி வடைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்குங்க இட்லி சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு நல்லா இந்த இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி. நம்ம இதில் வந்து இட்லி அரிசி எதுவுமே சேர்க்கலை. பச்சை பயிரும் கம்பும் மட்டும் வச்சு சேர்த்து அரைச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கார சட்னியும் இந்த இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து இதே மாவில் பார்த்தீங்கன்னா தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லா தோசைகள் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்குவோம்.
இப்போ தோசையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் தோசை நமக்கு. இதிலே மேலாப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கும். தோசை பாருங்கள் நல்லா கலராக எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட தோசையும் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சட்னி இது 3த்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.